இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, அது என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? பாரதி, ஏய், உங்க ரெண்டு பேருக்கும் அறிவே இல்லையா? எதுல போய் சொல்லணும்னு தெரியாது? என்ன ஆச்சுங்க? நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? நம்ம ஆதி செஞ்ச காரியத்துக்கு கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? என்னங்க சொல்றீங்க? ஆதி என்ன பண்ணாரு? பாரதியோட குழந்தைங்களுக்கு இவன் தான் அப்பன்னு சொல்லி ஸ்கூல்ல போய் சொல்லிருக்கான். ஸ்கூல்ல இருக்கிறவங்களும் இவங்க ரெண்டு பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன கேவலம் இது? நம்ம வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறவன் இன்னொருத்தோட புருஷன் சொல்லலாமா? என்னப்பா அது இது? எப்படி இதெல்லாம்? நாளைக்கு நீயும் மித்ராவும் புருஷன் பொட்டாட்டியா போகும்போது உன்னை யார் புருஷனா பாப்பாங்க? மா, இவரை விடுமா. இவரு ஏதோ நல்லது நினைச்சு கூட பண்ணிருக்கலாம். ஏன் பாரதி, உனக்கு இது தப்புன்னு தோணலையா? எப்படி இன்னொருத்தர உன் புருஷன் சொல்றதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? கேட்கும் போதே ஒரு மாதிரி அசிங்கமா இல்ல? முதல்ல இவங்க எல்லாரையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே தப்பு. சொன்னா யாரு கேக்குறா? என்ன மித்ரா இப்படி அமைதியா நின்னுட்டு இருக்க? இது உன்னோட வாழ்க்கை. இப்படி வரவ போறவளுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுத்துட்டு இருக்க போறியா? இருங்க இருங்க இருங்க, இப்ப என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். ஏய், என்ன மித்ரா இவ்வளவு கேஷுவலா பேசிட்டு இருக்க? அவங்க என்ன போய் சொன்னாங்கன்னு உனக்கு புரியலையா? எல்லாம் எனக்கு புரியுது. அவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியாம இத பண்ணல. என்கிட்ட சொல்லிட்டு தான் ஸ்கூலுக்கே போனாங்க. ஓஹோ, அப்போ இவங்க எல்லாம் பண்ண அசிங்கம் உனக்கு தெரியும், அப்படித்தானே? தெரிஞ்சு சும்மா இருந்தியா? அத்தை, சும்மா அசிங்கம் அது இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஆதி என்ன செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். தேவையில்லாம என் முன்னாடி அவரை பத்தி எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் ஏதாவது சொல்லி விட்டுற போறேன். மித்ரா, என்ன நீ ஆதி மேல கோவப்படுறதை விட்டுட்டு என் அத்தையை திட்டிட்டு இருக்க? அவங்க உன் வாழ்க்கைக்காக தானே பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது என்னோட லைஃப், ஓகே? இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாருமே இதுல தலையிட வேண்டாம். அப்போ ஆதியும் பாரதியும் பண்ணது உனக்கு தப்பா தெரியலையா? உனக்கு நாங்க பேசுறதான் தப்பா தெரியுது. அஃப்கோர்ஸ் தப்புதான். ஏன் முன்னாடி என் ஆதிய தப்பா பேசினா அது தப்புதான் அண்ணி. ஆதி எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாரு. இன்ஃபேக்ட் எனக்கு ஸ்கூலுக்கு போறதையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. ஆதித்யாவுக்கும் தமிழுக்கும் அப்பாவா நடிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. அப்போ சொல்லிட்டு தப்பு பண்ணா நீ கண்டுக்க மாட்ட, அப்படிதானே? ஆதிய பத்தி எனக்கு தெரியும். அவர் தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் அப்படி தப்பு பண்றதா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா அது உங்களோட ப்ராப்ளம். அண்ட் இன்னொரு வாட்டி என் முன்னாடி ஆதி பத்தி யாரும் பேசக்கூடாது, அவ்வளவுதான். கேட்டீங்களா மாப்ள? உங்க தங்கச்சி பேசுறதெல்லாம் கேட்டீங்களா? எவ்வளோ ஒருத்திக்காக எங்களையே எப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறா பாத்தீங்களா? தப்புதாம்மா.
நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. என்ன மன்னிச்சிருங்க. ஏய் வாடி. ஏன் பாரதி, இவங்க தான் குழந்தைங்க. அப்பான்னு இவரை சொல்றாங்கன்னா நீங்களும் யாரோ ஒருத்தரை ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த பொண்ணாவது அப்படி சொல்லுவாங்களா? என்ன ஆதி, இன்னும் ஸ்கூல்ல நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? விடு ஆதி, நீ என்ன வேணும் நான் பண்ண? அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனுக்கு அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தானே போன. அது இப்படி போய் ஆகும்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா என்ன? இங்க பாரு, இந்த விஷயத்துல நான் உன்னை சந்தேகப்படுறதா இருந்தா மட்டும்தான் நீ இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணணும். நான் தான் உன்னை ஃபுல்லா நம்புறேன்ல, அப்புறம் என்ன ஆதி? மித்ரா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன குவெஸ்டின் இது? என்ன பண்ணணும்னு சொல்லு. பாரதியோட ஹஸ்பண்ட் யாருன்னு எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன மித்ரா, பதிலே காணோம்? ஆ, ஆ, இது கண்டுபிடிச்சலாம். நான் கூட இத பத்தி நிறைய யோசிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சலாம்.